ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஆலு பராத்தா. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வேணும்னா இந்த டைமில் நீங்கள் போட்டு அடித்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே அது சப்பாத்தியை மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஓகே, லாஸ்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அவர் சப்பாத்தி ஓரளவு போட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நம்ம படப்படாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்பீடாக பண்ணுறதுக்கு நானே சப்பாத்தியை மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் உள்ளே ஆயில் சேர்த்துட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த 2 ஓரமும் மடித்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மீதி இருக்க 2 பாக்கி சைடு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுட்டு லைட்டாக நீங்கள் அதை அழுத்தி எடுத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாயில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் தான் சேர்த்துட்டு இதை அப்படியே போட்டுட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுங்க. செம்ம டேஸ்டியான ஃபுட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நியூ டிஷ்ஷஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.